சமையல் இந்த ஸ்பெஷல் கார்ன் வச்சு இந்த கார்ன் வாங்கிட்டு வந்து அவிச்சிட்டாங்க. இதை வச்சு ஒரு பொரியல் மாதிரி, சுண்டல்னு சொல்லலாம், பொரியல்னு சொல்லலாம், நம்ம இஷ்டம்தான். தேங்காய் அரைச்சி ஊற்றினா கிரேவி. அதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூளுங்க. தாளிச்சிட்டு பார்க்கலாங்க. கார்ன் பொரியலுக்கு கார்ன் சுண்டல் பொரியல் எப்படி வேணாலும் நம்ம மக்காசோளம் பொரியலுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிப்பு போட்டுட்டேன். அது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறமே அவிச்சு வச்ச கார்னு மிளகாத்தூள் உப்பு போட்டுடலாங்க. கார்ன் பொரியல் ரெடிங்க. சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். மக்காசோளம் பொரியல் ரெடி. நீங்களும் இது போல் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள். 5 நிமிஷத்தில் பொரியல் சும்மா கூட சாப்பிட்லாங்க.